குருவே சரணம். ஸ்கந்த பஞ்சமி எனப்படும் புண்ணிய தினத்தில் வழிபட வேண்டிய திருவடிவம் இது. சகல தோஷங்களையும் போக்கி சத்புத்திர பிராப்தி அருளிடும் அற்புதமான இந்த திருக்கோலத்தினை தரிசிக்கலாம் வாருங்கள். பொதுவாக அம்பிகையானவள் ஸ்கந்த பெருமானை தனது அருகிலோ அல்லது இடையிலோ இருத்தியபடி காட்சி தந்திடும் திருவடிவத்திற்கு ஸ்கந்தமாதா அல்லது குகாம்பிகை என்பது பெயர். வடமொழியில் குஹ்யாம்பிகை என்று சொல்வர். சரவண பொய்கையில் தாமரை மலர்களில் தவழ்ந்த 6 சிவகுமரர்களை கார்த்திகை பெண்கள் சீராட்டினர் அல்லவா? அங்கு தோன்றிய உமையன்னை 6 குமாரர்களையும் ஒன்று சேர்த்து தழுவிட அவர்கள் ஒரே திருமேனியுடன் 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்ட கந்தபிரானாக அவதரித்தனர் என்கின்றன புராணங்கள். கந்துதல் என்றால் ஒன்று சேர்த்தல். அன்னை பராசக்தியால் ஒன்றாக்கப்பட்ட மைந்தனுக்கு கந்தன் என்பது திருநாமம். இந்த புராண வரலாற்றிற்கு உரிய தலம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருப்புறம்பயம் என்கின்றன ஞான நூல்கள். தம்மை வழிபடுவோருக்கு எல்லையில்லா வரங்களை அருளுபவளாக குகாம்பிகை இத்திருத்தலத்தில் விளங்குகின்றாள். பிள்ளை வரமருளும் அன்னை இவள் என்பது சிறப்பு. தன் இடையில் 6 முகங்கள் கொண்ட குழந்தை கந்தனை இருத்தியபடி தாய்மை பொங்கிடும் ஆனந்த ரூபிணியாக காட்சியளிக்கும் இந்த திருவடிவத்தினை வேண்டுபவர்களுக்கு குழந்தை வரம் கிடைத்திடும் என்பது உறுதி. பிள்ளையை இடையில் அணைத்தபடி காட்சி தருவதால் பிள்ளையிடிக்கு அம்மன் என்றும் இந்த அன்னை போற்றப்படுகின்றாள். ஸ்வயம்பு மூர்த்தியாக இத்தலத்தில் இந்த அன்னை தோன்றினாள் என்கிறது தலபுராணம். ஆகவே இவ்வன்னைக்கு வழக்கமாக செய்யப்படுகின்ற அபிஷேகங்கள் செய்யப்படுவது கிடையாது. சாம்பிராணி தைலம் மட்டுமே சார்த்தப்படுவது வழக்கம் என்று சொல்கின்றனர். குழந்தை வரமருளும் அம்பிகையும் முருகனும் கூடியிருக்கும் இந்த குகாம்பிகை ரூபத்தினை உரிய தினங்களில் வழிபட்டு சத்புத்திர பிராப்தி பெற முயற்சிக்கலாமே. குருவே சரணம். सर्वं जयति या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता. नमस्तस्यै 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 नमो नमः. गुहाम्बिकायै नमः. दिव्यमङ्गलतैलदीपं दर्शयामि.